அன்பார்ந்த 6ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கும் பாடம் தமிழ் இயல் 4 உரைநடை உலகம். தலைப்பு கல்விக்கண் திறந்தவர். இப்பாடத்தில் காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பாடமாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்கள். முதலில் நுழையும் முன் என்ற தலைப்பில் அமைந்த கட்டத்தில் உள்ள பத்தியை பாருங்கள். பக்கம் எண் 83. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்களாகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். பள்ளிகள் இல்லாத காலத்தில் இருந்து இன்று பள்ளிகள் நிறைய இருக்கின்ற காலம் வரை நாம் இப்பொழுது இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். மாணவர்களே கவனியுங்கள். நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது. மகிழுந்து என்றால் நாம் ஆங்கிலத்தில் சொல்வது கார். மகிழுந்து தமிழில், அதற்கு ஆங்கிலத்தில் கார் என்று நாம் சொல்வோம். அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணி இருக்கோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். காமராஜர் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்துகிறாரு. அடுத்து நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றமடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர், காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர், ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். மதிய உணவு திட்டம் எப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது. மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலேயே சாப்பிட்டு விட்டு படிக்க வேண்டும் என்ற ஒரு தொடக்கம் இவர் ஆரம்பித்ததே. நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள், நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். உடனே எவ்வளவு விரைவாக பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இவர் முனைகிறார் பாருங்கள் மாணவர்களே. அடுத்து, ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா?
கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார். மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார். தெரிந்து தெளிவோம் என்ற கட்டத்தில் உள்ள பத்தியை பாருங்கள். காமராஜரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்து காமராஜரின் கல்விப் பணிகள். கல்விக்காக அவர் ஆற்றிய பணிகளை கேளுங்கள் மாணவர்களே. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. 6000 தொடக்கப்பள்ளிகள், அதாவது வகுப்பு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் எல்லாம் தொடக்கப்பள்ளிகள். இவைகளெல்லாம் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை, சீருடை என்பது யூனிஃபார்ம், நம்ம சொல்லுவோங்களா ஆங்கிலத்தில் யூனிஃபார்ம் என்று, அதுதான் தமிழில் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். அடுத்து மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், அதாவது கல்லூரி என்பது காலேஜ், பொறியியல் என்பது இன்ஜினியர், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜ், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். அடுத்து தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார். மாணவர்களே, காமராஜனுடைய பல தொண்டுகளை மாணவர்களுக்காக இப்பாடத்திலே கூறப்பட்டுள்ளது. பாடத்தை நன்கு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தெரிந்து தெளிவோம் என்ற கட்டத்தில் உள்ளது காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. அரசிற்கு சொந்தமாக ஆக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. மெரினா கடற்கரையில் இவருக்கு அங்கே சிலை அமைக்கப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2010 ஆண்டில் அமைக்கப்பட்டது. அடுத்து ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கல்வி வளர்ச்சி நாள் என்று கேட்டால் ஜூலை 15ஆம் நாள் என்று நாம் கூற வேண்டும். ஜூலை 15ஆம் நாள். அடுத்து மாணவர்களே, பக்கம் 86 புத்தக பயிற்சிகள் மதிப்பீடு என்ற தலைப்பில் அமைந்தது. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. முதல் வினா: பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பதே சரியான பதிலாகும். அடுத்த வினா: பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி என்பது சரியான விடை. அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு என்பது சரியான பதில். அடுத்து காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. அடுத்து மாணவர்களே, தலைப்பு சொற்றொடரில் அமைத்து எழுதுக. சொற்றொடர் என்பது ஒரு முழுமையான வரி. வகுப்பு முதலாவது கொடுக்கப்பட்டது வகுப்பு, அடுத்து உயர்கல்வி, அடுத்து சீருடை. ஒரே ஒரு உதாரணம் கூறுகிறேன், கேளுங்கள். அடுத்ததை நீங்களே எழுதிவிடலாம். வகுப்பு: நான் 6ஆம் வகுப்பு நன்றாக படித்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு சொற்றொடர். இதை போலவே உயர்கல்வி என்பதற்கும் சீருடை என்பதற்கும் நீங்கள் சொந்தமாக யோசித்து எழுத வேண்டும். அடுத்த தலைப்பு கோடிட்ட இளங்கலை நிரப்புக. முதல் வினா: குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அடுத்த வினா: காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் டேஷ். இதற்கான பதில் தந்தை பெரியார். அடுத்து குருவினா. மாணவர்கள் குருவினா சிறுவினா இவற்றை உங்களுக்கு இப்பதிவிற்கு கீழ்
அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து பாடையேட்டில் எழுதிக் கொள்ளலாம். புத்தக பயிற்சிகளை புத்தகத்தில் தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள். பாடையேட்டில் எழுத வேண்டியவற்றை பாடையேட்டில் தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.